வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. வாங்க அரசியல் கத்துக்கலாம். எதிர்கட்சி தலைவர் ரொம்ப முக்கியமான ஆளு, அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். லீடர் ஆஃப் அப்போசிஷன். இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் நடைமுறையில் கிடையாது. அரசியல் அமைப்புல இன்னைக்கு வரைக்கும் இடம் கிடையாது. இதை முதல் முறையா 1969 தான் அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு நம்ம அஜித்குமார் அவர்கள் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க போல. என்னன்னா, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது போல எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்றால் மொத்த உறுப்பினர்கள்ல 10ல் 1 பங்கு உறுப்பினரை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு லோக்சபா சொல்லுது. லோக்சபால மொத்தம் 543 பேரு. அதுல 10ல் 1 பங்குனா 54.3, நம்ம தோராயமா 55 எடுத்துக்கலாம். 55 உறுப்பினரை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் எதிர்கட்சி தலைவர். இப்ப நிறைய கட்சிகள் 55 அதுக்கு மேல வச்சிருந்தாங்கன்னா அதுல யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் எதிர்கட்சி தலைவரா செயல்படுவார். இந்த மாதிரி முதல் முறையா 1969 ராம் சுபக் சிங் என்ற நபர் தான் முதல் முறையாக இந்திய வரலாறுலேயே எதிர்கட்சி தலைவராக லோக்சபால உட்கார்ந்திருக்கிறார்.